கண்மணியனுடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. அவங்கள பார்க்க பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் பவித்ராவும் வந்திருப்பாங்க. இங்கேருந்து யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு, இல்லை திரும்ப திரும்ப எதுக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து கண்மணி திட்டி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்போட அண்ணன் பசங்க 2 பேருமே கண்மணியை பார்க்க வந்திருக்காங்க. நாங்கள் காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லை. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க. உடனே அந்த குழந்தைங்க 2 பேருக்கும் கண்மணி வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விடுவாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா எவ்வளோ பாசமாக இருக்கு பாரு இந்த குழந்தைங்க கண்மணி மேலே. கண்மணி இப்படி விட்டுட்டு வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூடயே பார்த்தீங்கன்னா, கண்மணியோட அத்தை வந்திருப்பாங்க. "எதுக்காக இங்க வந்தீங்க? உங்கனால தான் என் வாழ்க்கையே இப்படி ஆயிருச்சு. இவ்வளோ பெரிய உண்மைய மறைச்சு, என்ன வந்து உங்க பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏழை வீட்டு பொண்ணுங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனியா இருந்து நல்லபடியா உழைச்சு முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இடியாப்பம் சுட்டு எல்லாருக்கும் விக்கிறாங்க. சைக்கிள்ல வந்து எல்லாத்துக்கும் விக்கிறாங்க. அன்பு நடுவுல கண்மணிய பார்த்துட்டு கெஞ்சுறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, அன்ப கண்டுக்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டாஃப் வீட்ல வந்து தங்கியிருப்பாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அன்புக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அண்ணி செஞ்ச இடியாப்பம்ன்னு சொன்னோனே, அன்பு வேக வேகமா வாங்கி அந்த இடியாப்பத்த சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்ப வந்து அன்ப புரிஞ்சுக்கிட்டு கண்மணி திரும்ப அன்பு கூட சேர்ந்து வாழப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.